அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு சைடிஷ்னு நம்ம எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நம்ம டம்ளரில் கூட அளவு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் முட்டை எடுத்திருக்கேங்க. ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் நம்ம பயன்படுத்தலாங்க. ஆனால் மைதா மாவில் தான் இதோட அசல் டேஸ்ட் வருங்க. நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்தும் போது இதே மாதிரி தாங்க முட்டையெல்லாம் போட்டு நல்லா சர்க்கரையெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணணும். நம்ம மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாவே தெரியுது. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். கூட கறிவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா அம்மியில் வச்சு தட்டி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இதில் ஒரு தக்காளி பழம் நல்ல பொடியை கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இதுதான் நம்ம சேர்க்க போகிற மசாலா பொருட்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மசால் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் 2 முட்டை நல்லா உடச்சி சேர்த்திக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டைக்கு பதிலாக சிக்கன் அல்லது மட்டன் கூட நம்ம சேர்த்திக்கலாம், பொடியை கட் பண்ணிவிட்டு. இல்லை வெஜிடபிள்ஸ்னால் கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்தனோன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான முட்டை மசால் ரெடி ஆயாச்சுங்க. இதில் தேவையான அளவு மல்லி இலை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட முட்டை மசால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம மாவு தேய்க்கவெல்லாம் போகிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு சிம்பிளான ரெசிபி. இப்போ பாருங்கள், ஒரு உருண்டை இது எடுத்து வச்சுட்டு மேலாக ஆயில் தடவிக்கலாங்க. ஆயில் தடவி நம்ம கை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா பரத்து கையிலேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி வருது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மசால் சேர்த்திக்கலாங்க. முட்டை மசால் சேர்த்தி நம்மளோட மசால் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சீல் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க, இது ரொம்ப ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. அவ்வளோதாங்க, இது நம்ம தேய்க்கவெல்லாம் போகிறதில்ல, இதே அளவு தான். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எல்லா மாவுகளையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மாவு உருண்டைகள்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு நம்ம சைடிஷ்னு எதுவுமே தேவைப்படுறது இல்லைங்க. இதில் இருக்கிற மசாலே நல்ல காரமாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், 2 சைடு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லைங்க, இது நம்ம டின்னர் கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.